ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக என்கிட்ட நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். தையல் சம்மந்தமான வீடியோ தான். அதாவது ப்ளவுஸ்க்கு வந்து துணி கரெக்டாக நம்மளோட அளவு ப்ளவுஸில் அளந்து எப்படி நம்ம துணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டெய்லரும் ஒவ்வொரு விதமாக அளவுகள் எடுத்து கட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச முறையில், நான் கற்றுக்கிட்ட முறையில் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட அந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று, நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் 3 மாத கோர்ஸ் போனேன். பேசிக்லேருந்து போனேன். லாஸ்ட்டு ஒரு 10, 15 நாள் தான் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து வேலை பார்த்துட்டே நான் போயிட்டுருந்தேன் தையல் கிளாஸ்க்குனால, அந்த லாஸ்ட்டாக வந்து என்னால் கண்டினியூ பண்ணக்கூட முடியலை. இடையில போயிட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு என்னோடய ப்ளவுஸ் பெர்ஃபெக்டாக நான் தச்சுக்கிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதை எப்படி நான் அளந்து கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு அளவுகளையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அளவுங்கிறது உங்கள் ப்ளவுஸ் தான் நீங்கள் தைக்க போகிறீங்க. ஒரு தடவை அளவு எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவு கண்டிப்பாக மாற போகிறது கிடையாது. உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, ஷோல்டரோட அளவு எவ்வளவு, நெக் ஓப்பன் எவ்வளவு, பின் கழுத்து எவ்வளோ வரும், முன் கழுத்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு தடவை அளந்து நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெய்லி அளவெடுக்கணுங்கிற ஒரு இது கிடையாது. அப்படி இல்லைன்னா, ஒரு தடவை நீங்கள் ஒரு பேப்பரில் வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதை அப்படியே தூக்கி அந்த அளவை போட்டு நம்ம கட் பண்ணிக்கிறலாம். அப்படியும் நீங்கள் தைக்கலாம். இன்னொன்று, நல்லா தைக்கக்கூடிய, சூப்பராக பெர்ஃபெக்டாக தைக்கக்கூடிய டெய்லர்ஸ் வந்து என்னை திட்டிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்லித்தரேன். நான் வெளியிலலாம் பெரிய அளவில் யாருக்கும் நான் தச்சு கொடுக்கல. என்னோடய ப்ளவுஸு என்னோடய ரிலேட்டிவில் உள்ளவங்களுக்கு நான் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி யாராவது ஒரு சில பேர் நல்லாயிருக்கு, கரெக்டாக தான் இருக்குது, நீ தச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தச்சு கொடுப்பேன். அப்புறம் நான் ஆஃபீஸு, பசங்க இந்த மாதிரி விஷயங்கள் சுற்றிட்டு திரிறதுனால என்னால் இருந்து தைக்கவும் முடியாது. இன்றைக்கி வீடியோ தையலில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு, நம்ம எப்படி கற்றுக்கிறணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு, வீட்டில் மிஷின் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு இது வந்து தேவையில்லாத வீடியோவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கற்றுக்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவும். நம்ம போடுற காலத்துக்கும் போடுற ஒரு ப்ளவுஸு, அதை நம்ம எப்படி துணியை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ எல்லாருமே வீடியோவை பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த துணியில் பார்த்தீங்கன்னா, கடையில் இப்படி கட் பண்ணி கொடுப்பாங்கள்ல, இப்படி பிசுறு உள்ள பக்கம், அதை நம்ம எடுக்கக்கூடாது. சீல் பண்ண மாதிரி ஒரு கரை பகுதி இருக்கும். இப்படி சீல் பண்ண கரை பகுதி இருக்கும் நல்லாவே. அந்த பக்கத்தை ரெண்டையும் இப்படி மடிக்கணும். இந்த சீல் பண்ண கரை பக்கத்தை இப்படி மடிக்கணும். துணி எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த கரை பகுதியும் இப்படி மடித்து போட்டாச்சு. அடுத்து இதை அப்படியே தூக்கி மறுபடியும் இப்படி மடித்து போடணும். மடிப்பு இல்லாமல் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து அயன் பண்ணிட்டா ரொம்பவே நல்லது. மடிப்பு இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 இது இருக்குது. இங்கே 2 இது கட் பண்ண மாதிரி பகுதியும், இங்கே வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுற பகுதியும் வச்சு இப்படி 4ஆக துணியை மடித்து போட்டாச்சு. மற்றவங்க எப்படி கட் பண்ணுவாங்களோ தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கை அளவு தான் கட் பண்ணுவேன். போட்டுட்டோம் இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கையை வந்து ஒரு மடித்து தைக்கிறதுக்காக, நம்ம கை மடித்து தைப்போம் இல்லையா, அந்த மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு எடுத்துக்கிறணும். அந்த கரையை மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் அளவு எடுத்துக்கிறணும். கையோட உயரத்தை தான் ஃபஸ்ட்டு, கையோட நீளத்தை தான் நம்ம அளவு எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரை விட்டுட்டு ஷோல்டரில் இருந்து இந்த கை ஜாயின் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, அதில் டேப் வைக்கணும். டேப்பை வச்சு நல்ல துணியை டைட்டாக இழுத்து பிடிச்சி அளக்கணும். அப்போ தான் எது சுருக்கம் இருந்தாலும் துணியோட அளவு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த சட்டைக்கு வந்து 5 இன்ச்சு அளவு இருக்குது. இந்த 5 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். 5 + அரை இன்ச்சு, இந்த நீளம் எவ்வளவு இருக்கோ அந்த நீளத்தோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறணும். அரை இன்ச்சு எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த ஷோல்டரையும் கையவும் ஜாயின் பண்ணுறதுக்கு துணி தேவைப்படும் இல்லையா, அதனால அரை இன்ச்சு சேர்த்துக்கிறணும். அப்போ 5 + அரை, 5.5 இன்ச்சு அளவு கையோட உயரம் எடுத்திருக்கேன். இதில் இருந்து நம்ம அந்த கைக்கு வந்து அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, 5 + அரை இன்ச்சு, இந்த மேலே அந்த 1 இன்ச்சுக்கு மேலே வச்சு 5.5 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லையும் வச்சு 5.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கை பீஸு கட் பண்ண போகிறோம். இந்த கை துணி நம்ம இந்த பாக்ஸ் போட்டுட்டோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து இந்த கையை மட்டும் அப்படியே கரெக்டாக வைக்கணும். அதாவது இந்த 1 இன்ச்சாக கோடு போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா டைட்டாக இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு, இதையும் இந்த மாதிரி வச்சு
இப்படி கரெக்டாக நம்ம எடுத்துடணும். இந்த வளைவு தையல் மட்டும் அளவை வந்து அப்படியே நம்ம புள்ளி டாட்டாக வச்சு மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி இந்த வளைவு கோடு, இந்த வளைவு தையல் இருக்கா, இதில் அப்படியே வச்சு 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 அந்த தையல் கோடு எங்கெங்கெல்லாம் போகுதோ அதில் அப்படியே மடித்து 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 வச்சு மார்க் பண்ணுவேன். மற்றவங்க எப்படின்னு தெரில, எனக்கு வந்து இதுதான் புரியுது. ஸோ நான் அந்த மாதிரி அளவே எடுத்துகிட்டு இருக்கேன். வச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வளைவு கோடு தையலை கரெக்டாக வச்சு அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இது கரெக்டான அளவு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம தையலுக்கு துணி விடணும். அப்போ ஒரு 1/2 இன்ச்சு அளவு நம்ம வந்து தையலுக்காக விட்டாச்சு. இதுதான் வந்து நமக்கு இதை தான் கட் பண்ணணும். இதை கட் பண்ணக்கூடாது, இதை தான் கட் பண்ணணும். ஏன்னா இதுதான் தையலுக்கு, இது கரெக்டான அளவு, இது தையலுக்கு நான் விட்ட துணி. ஸோ இதை அப்படியே கட் பண்ணணும். எடுத்துட்டு நீ இதையே கட் பண்ணிட்டு வெள்ளை கலரை. ஆமாம், இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டாட்டா இதில் கட் பண்ணிடாமல் அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு அளவு நாம் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இது இப்போ வந்து கைப்பகுதி கட் பண்ணியாச்சு. 2 கையும் கட் பண்ணியாச்சு. இது அப்படியே 2 பீஸாக கட் பண்ணிக்குவோம். கைப்பகுதி வெட்டியாச்சு. அடுத்து வந்து துணியை வந்து பேக் சைடு, ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி வெட்டுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு துணியை வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கிறணும். அதாவது இந்த துணியை காட்டு, இந்த இருக்குல்ல, இந்த வளைவு பகுதி கைப்பகுதி வெட்டணும் இல்லையா, இது மேலே வந்துடணும். மேலே வந்துட்டு இப்படி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த அகலம் அளக்கணும். நம்ம சட்டையோட அகலம் அளக்கணும். அடுத்து உயரம் அளக்கணும். இப்போ அகலம் எப்படி அளக்குறதுங்கிறத பார்ப்போம். சட்டைக்கு வந்து சட்டையோட அகலம் வந்து ப்ளவுஸோட அகலம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அகலம் எப்படி எடுக்கணும்னா, ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. இந்த பேக் சைடில் வந்து இங்கே ஒரு தையல் இருக்கும், இங்கே ஒரு தையல் இருக்கும். அதாவது அந்த கையோட அளவு, அக்குள் அளவுன்னு சொல்லுவோம்ல, அந்த 2 கையோட அந்த அக்குள் அளவு, கம்பு கூட அளவுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கை பேக் சைடு அந்த தையலில் வச்சு, அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இன்னொரு கை இருக்குல்ல, அந்த தையலை வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக துணியை இழுத்து பிடிச்சி அளக்கணும். இழுத்து பிடிச்சி அளந்தால் தான் மடிப்பு இருந்துச்சுனாலும் அந்த அளவு கரெக்டாக வரும். இப்போ 2ம் சேர்த்து 18 இந்த 18 இன்ச்சோட 1 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். ஏன் 1 இன்ச்சு சேர்க்குறோன்னா, இந்த ஜாயின் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணுறோமா, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். ஸோ இந்த 18ஓட ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தா 19 இன்ச்சு வருது. இந்த 19 இன்ச்சை 2ஆக பிரிக்கணும். அப்போ 9.5 இன்ச்சு வருது. ஏன் 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா, துணியை வந்து நான் 2ஆக தான் மடித்து போடுறேன், அதனால 2ஆக பிரிக்கணும். இப்போ இதில் அகலம் எவ்வளவு, கரெக்டாக 9.5 இன்ச்சு அகலம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 9 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அகலத்தை போட்டுக்கிறணும். 9.5 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இந்த அளவு இருக்குது. அடுத்து உயரம், சட்டையோட உயரம் நம்ம பார்க்கணும். அதனால் பேக் சைடில் ஷோல்டரில் வச்சுட்டு கரெக்டாக இந்த உயரம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நல்லா டைட்டாக இழுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 11 இன்ச்சு இருக்குது. 11 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். ஏன் அரை இன்ச்சு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணணும், அதனால் 1/2 இன்ச்சு சேர்க்குறோம். பேக் சைடு அளக்கிறதுக்காக நம்ம துணியை வந்து இப்படி போட்டிருக்கோம். அகலம் 9.5 இன்ச்சு அளவு எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து 1 இன்ச் அளவு மடித்து தைக்கிறது, பின்னாடி வந்து சட்டை மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு, கைக்கு எப்படி 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்க போட்டோம் அளந்தோமோ அதே மாதிரி இதுக்கும் 1 இன்ச் அளவு அளந்துக்கிறணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த பேக் சைடு வந்து இந்த மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு மேலே வச்சு 11.5 இன்ச்சு உயரம் எடுக்கிறேன். உயரம் அப்போதே அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த 11.5 இன்ச், 11 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச் எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருணும். இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம அடுத்தடுத்த அளவுகளை குறிக்க போகிறோம். பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, நெக் ஓப்பன் தேவை. நெக் ஓப்பன் எங்கே சட்டையில் அளக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கி பகுதி எடுத்துக்கோங்க. இந்த கொக்கி பகுதியில் இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவு இதுதான் நெக் ஓப்பன்.
இந்த வளைவு தான் நெக் ஓப்பன். அதை வந்து இதில் டேப்பை வச்சு கரெக்டாக அளந்தீங்கன்னா 2.25 2.5 இன்ச்சு தான் எல்லாருக்குமே இருக்கும். மேக்ஸிமம் 2.5 தான் இருக்கும், 2.5க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் நீங்கள் கொக்கி பகுதியை தான் வச்சு அளக்கணும். இந்த சைடு எடுக்கக்கூடாது. கொக்கி பகுதியில் வச்சு அளந்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச்சு இருக்கும், 2.5 இன்ச்சு இருக்கும், 2.25 இருக்கலாம். என்னோட இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. ஸோ நான் நெக் ஓப்பன் வந்து 2.25 எடுத்துக்கிறேன். தெரியுதா? 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டில் இருந்து வச்சு நெக் ஓப்பன் 2.25 மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் கரெக்டாக 2 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கங்க. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். ஷோல்டரோட 2 இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். 3/4 இன்ச்சு எதுக்கு சேர்க்குறோன்னா 1/2 இன்ச்சு இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கும், 1/4 இன்ச்சு வந்து இந்த இது நம்ம இப்படி மடித்து தைக்கும் போது இப்படி உள்ளே போயிடும். அதனால 3/4 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். ஷோல்டர் அளவு ப்ளஸ் 3/4 இன்ச்சு அளவு எடுக்கணும். இது எங்கே எடுக்கணும்னா இந்த இருக்குது, கட் பண்ணாத இருக்கட்டும். இந்த இருக்குது கரெக்டாக 2.25 இங்கே மார்க் பண்ணணும். எதுலேருந்து மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த நெக்கு ஓப்பன் அந்த மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதிலேருந்து இந்த அளவுக்கு 2.25 மார்க் பண்ணியாச்சு. இது ஷோல்டர் அளவு. இதில் இருந்து நம்ம வந்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். ஷோல்டரில் இருந்து எடுத்து ப்ளவுஸை கரெக்டாக மடிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரில் இருந்து இதான் ஆம்கோல். இந்த ஆம்கோல் வளைவு எந்த இது கரெக்டாக வருது அப்படின்னு இப்படி மடிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த வளைவு கரெக்டாக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 5 இன்ச்சுக்கு மேலே தான் 4.25 வருது. 4.25 5 இன்ச்சு அளவு வருது. ஏன்னா மடிப்பாக இருக்குது துணி. 5 இன்ச்சு இது ஷோல்டரில் வச்சுட்டு இந்த வளைவு எங்கே வருதோ அதுதான் ஆம்கோல் அளவு. 5 இன்ச்சு வருது. இந்த 5 இன்ச்சு இங்கே துணியில் காட்டு. இந்த 5 இன்ச்சு வந்து ஷோல்டர் லாஸ்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இதில் வச்சு 5 இன்ச்சு மார்க் பண்ணி இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் சைடுக்கு வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு இந்த இதில் வச்சு ஒரு வளைவு, ஆம்கோல் வளைவு நம்ம போடணும். அதுக்கு 1.5 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வளைவு போடுங்க. ஓகே, இப்படி தான் நம்ம ஆம்கோல் வளைவு வெட்டணும். பேக் சைடுக்கு 1.5 இன்ச் அளவு எடுப்போம். ஃப்ரண்ட் சைடுக்கு 1 இன்ச் அளவு தான் எடுப்போம். அப்போ தான் அந்த குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1 இன்ச்சு தான் எடுப்போம். இப்போ பேக் சைடுக்கு 1.5 இன்ச் அளவு கரெக்டாக நம்ம வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பின் கழுத்து. இந்த பின் கழுத்து வந்து அளவெடுக்கணும். பின் கழுத்து எங்கே அளவெடுக்கணும்னா இதுதான் பின் கழுத்து. இந்த பின் கழுத்து இதுதானே பின் கழுத்து. இந்த பின் கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். உயரம் ஷோல்டரில் வச்சு கரெக்டாக இந்த அளவு அளந்தீங்கன்னா இந்த வளைவு எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த வளைவு இந்த மடிப்பெல்லாம் போக எனக்கு 7 இன்ச், இந்த ப்ளவுஸுக்கு 7 இன்ச் வருது. இந்த ஷோல்டரில் வச்சு இந்த கழுத்தோட வளைவு, பின் கழுத்து வளைவு 7 இன்ச்சில் வளைவு வருது. 7 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோம். இந்த 7 இன்ச்சு வந்து இந்த நெக் ஓப்பன் இந்த புள்ளியில் வச்சு 7 இன்ச்சு மார்க் பண்ணி இதை அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் 1 இன்ச் அளவு நம்ம அந்த வளைவுக்கு போடணும். பின் கழுத்து வளைவு நான் வந்து எப்பயுமே இப்படி வளைவாக தான் போடுவேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இதுக்குள்ளே வரைஞ்சிக்கிறலான்னு சொல்லுவாங்க. நான் கற்றுக்கிட்டது இந்த ஒரு டிசைன். ஏன்னா நான் இந்த ஒன்று தான் போடுவேன். அதனால் எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த பேக் சைடு டிசைனாக போடணுன்னா அது தரப்பில் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்ததில் சேனல்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு கூட இந்த பேக் சைடு மட்டும் நீங்கள் அதில் கற்றுக்கிட்டு டிசைன் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் இப்போதைக்கு இந்த இப்படி மாதிரி வளைவாக போடுற மாதிரி ப்ளவுஸ் எடுக்கிறியா? இந்த பகுதி நமக்கு தேவையில்லை. அதனால இதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
ஓகே, பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த துணி நமக்கு தேவையில்லை, அதனால் இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இது தேவையில்லை, இனி நமக்கு இதுதான் தேவை. இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடுக்குமே வந்து அகலம் 9.5 இன்ச்சு, அதுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் அகலம் 9.5 இன்ச்சு, உயரம் 11.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். பேக் சைடுக்கு என்ன அகலம் உயரம் எடுத்தீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. 11.5 இன்ச்சு உயரமும் அகலமும் எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பேக் சைடில் எடுத்தோமோ அந்த அளவு நெக் ஓப்பன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஷோல்டர் என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவை அடுத்து ஷோல்டருக்கு எடுத்துக்கோங்க. ஆம்கோல் அளவு என்ன எடுத்தோமோ பேக் சைடுக்கு அதை வந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மாறாது, அதே அளவு தான் வரும். ஆனால் என்ன ஒரு சேஞ்ச் வரும்னா, பேக் சைடுக்கு 1.5 இன்ச்சு அளவு எடுத்து ஆம்கோல் வளைவு போட்டோம். ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம அந்த குடஞ்சி வெட்டுறதுக்காக 1 இன்ச்சு அளவு எடுத்து அதை வந்து நம்ம வந்து ஆம்கோல் வளைவு போடணும். அந்த 1 இன்ச் அளவில் ஆம்கோல் வளைவு போடணும். அடுத்து ஃப்ரண்ட் சைடு முன் கழுத்து அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அங்கே நம்ம பின் கழுத்து அளவு அளந்தோம் 7 இன்ச்சு, இது வந்து முன் கழுத்து அளவு நம்ம எடுக்கணும். கொக்கி பகுதி இருக்கு இல்லையா, கொக்கி பகுதியில் தான் முன் கழுத்து அளவு எடுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டரில் இருந்து கொக்கி பகுதி எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் இருந்து டேப் இப்படி வச்சுக்கோங்க. இந்த வளைவு முன் கழுத்து வளைவு எங்கே வருது அப்படின்னு பாருங்கள், அதுதான் முன் கழுத்து. அதுக்கு 5 இன்ச் வருது, அதுதான் முன் கழுத்து உயரம். அதான் 5 இன்ச் முன்கழுத்து உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பின்கழுத்துக்கு எடுத்த மாதிரி முன்கழுத்துக்கு அளந்து எடுத்தாச்சு. பின்கழுத்துக்கு மாதிரியே 1 இன்ச் அளவு மார்க் பண்ணி அந்த வளைவு போட்டுக்கிறோம். போட்டாச்சு. எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கி பகுதி தான் எடுக்கணும். இந்த கொக்கி பகுதியில் இந்த அளவு எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த பின்கழுத்துக்கு முன்கழுத்துக்கு கீழே இந்த தையல் வரைக்கும் இந்த பட்டி பீஸை விட்டுறணும். இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கியிலேருந்து இது வரைக்கும் மட்டும் இந்த ஃபஸ்ட்டு தையல் இருக்கும், அது வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த ப்ளவுஸில் 3 இன்ச் இருக்குது. இந்த 3 இன்ச்சோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஏன் 1 இன்ச்சு அப்படின்னா, இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணணும், அதனால் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போது 3 + 1 4 இன்ச் எடுக்கணும். இது எங்கே எடுக்கணும்னா இதில் வச்சு எடுக்கணும் 4 இன்ச். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு அதே கொக்கி பக்கத்தில் இந்த லாஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் இந்த இருக்குது, அந்த ஆம்கோல் வளைவு ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த அக்குள் அளவு, அந்த கம்புக்கூடு அளவு, அந்த கம்புக்கூடு அளவில் மார்க் வச்சு கரெக்டாக இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இது வரைக்கும் எவ்வளோன்னு பாருங்கள். எனக்கு வந்து 4 இன்ச் அளவு இந்த ப்ளவுஸில் இருக்குது. இந்த 4 இன்ச்சோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஏன் 1 இன்ச்சு சேர்க்குறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த மடிப்பு பட்டி வந்து கீழே 1/2 இன்ச்சு முடித்து தைக்கணும், மேலே வந்து கை ஜாயின் பண்ணணும். அதுக்காக 1/2 இன்ச்சு தேவைப்படும். 1 இன்ச்சு சேர்த்து பாக்ஸ் போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஷோல்டர் நம்ம இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரில் கரெக்டாக சென்டராக பிடிச்சி அந்த சென்டர் கோடு இங்கே வந்துடும். இந்த அளவு நம்ம எடுத்துக்கிறணும். இதில் வந்து இந்த ஃபுல்லாக இங்கே எடுக்கக்கூடாது, இந்த அளவு தான் எடுக்கணும். அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இந்த அளவு தான் எடுக்கணும். இதை அப்படியே இங்கே வைக்கணும். அதே ஷோல்டர் சென்டரில் வச்சு இங்கேயும் வச்சு இதில் கரெக்டாக மார்க் பண்ணணும். கரெக்டாக இந்த புள்ளிக்கு வருது. இந்த அளவில் இருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா, நம்ம தையலுக்காக துணி வேணும் இல்லையா, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி வந்துடும். இந்த 3ஐயும் அப்படியே ஜாயின் பண்ணணும். துணி வேஸ்ட்டாக பார்க்குற அப்படி ஆக்குறேன். வேஸ்ட்டு துணி வாங்குறது. இதுதான் ஃப்ரண்ட் சைடு, முன்பக்கம். ஓகே, முன்பக்கம் வெட்டியாச்சு.
ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பட்டி மட்டும் தனியாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணணும். இது எப்படி அளக்குறதுங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம அப்போதே அளந்தாச்சு இல்லையா, அந்த அளவுக்கு பிறகு இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த தையலில் இருந்து வைக்கணும். இந்த தையலில் இருந்து மீதம் வந்து 3 இன்ச் இருக்குது. இந்த 3 இன்ச்சோட 1 இன்ச்சு சேர்த்துக்கங்க. ஏன்னா இங்கே மடிக்கணும், இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ 1 இன்ச்சு சேர்த்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இதோட அகலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. ஒரு 7 இன்ச்சுக்கிட்ட இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒரு 7-8 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். இதுக்குள்ளே தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அளவு வந்து என்ன சொன்னேன்னா 4 இன்ச்சு, 3 இன்ச்சு ப்ளஸ் 1 4 இன்ச்சு அளவு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டரில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சென்டரில் வந்து கரெக்டாக வச்சீங்கன்னா எனக்கு இந்த ப்ளவுஸ்க்கு 2.25 இருக்குது. 2.25ஓட ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கங்க. அப்போ 3.25 இன்ச்சு. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு எவ்வளோன்னு பாருங்கள். லாஸ்ட்டுமே அந்த தையலில் கரெக்டாக வச்சு இந்த பட்டி பீஸை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணணும். இதில் 2 அளவு இருக்குது. 2 பட்டி கட் பண்ணியிருக்கோம். இந்த 2ஐயும் வந்து சமமாக வச்சு கட் பண்ணலாம். இன்னொன்று, இது வந்து திக்னஸ்ஸாக போடணும். 2 கிளாத் திக்காக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி திக்காக நம்ம வந்து 2 தான் எடுத்துக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இதையுமே 2ஆக வச்சு கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். கூட ஒரு தடவை இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இது எப்படி நம்ம வந்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பையன் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை செல்லில் வச்சு எடுத்ததுக்காக அவனுக்குமே இந்த இடத்துல நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தியாஸ். தேங்க்யூம்மா.